ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மக்களவை தேர்தல்களில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள சில தொகுதிகளில் மகாராஷ்டிர மாநிலம் பாரமாதியும் ஒன்று. ஏன் அந்த எதிர்பார்ப்பு இப்பொழுது பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் அரசியல் செல்வாக்கு மிகுந்த குடும்பங்களில் சரத்பவார் குடும்பமும் ஒன்று. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்து அதிலிருந்து பிரிந்து வந்து தேசியவாத காங்கிரஸ் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கியவர் சரத்பவார். மகாராஷ்டிர முதலமைச்சர், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகிய உயர் பதவிகளை வகித்த சரத்பவார். இவரது மகள் சுப்ரியா சுலேவும் ஒரு மக்களவை உறுப்பினர்தான். இன்னொரு புறம் சரத்பவாருக்கு அரசியலில் வலதுகரமாக அவரது அண்ணன் மகனான அஜித் பவார் செயல்பட்டு வந்தார். சுப்ரியா தேசிய அரசியலிலும் அஜித் மாநில அரசியலிலும் கவனம் செலுத்தி வந்த சூழலில் இந்த இருவரில் சரத்பவாரின் அரசியல் வாரிசு யார் என்ற கேள்வி குடும்பத்தையே கூறு போட்டுள்ளது. சரத்பவாருடன் ஏற்பட்ட மனக்கசப்பில் கடந்த ஆண்டு யாரும் எதிர்பாராத வகையில் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் எதிர் முகாமுக்கு தாவி துணை முதலமைச்சரும் ஆகிவிட்டார் அஜித் பவார். இவரது பிரிவை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துவிட்ட நிலையில் தற்போதைய தேர்தலில் இருதரப்பும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருக்கின்றன. காலம் காலமாய் ஒரே குடும்பமாய் உறவாடிக் கொண்டிருந்த சகோதரி சுப்ரியா சுலேவை எதிர்த்து தனது மனைவி சுனித்ரா பவாரை பாரமாதி தொகுதியில் நிறுத்தியுள்ளார் அஜித் பவார். இருவரும் அரசியல் களத்தில் எதிரும் புதிருமாக நின்று அனல் பறக்க பரப்புரை செய்து வருகின்றனர். பாரமாதி தொகுதி பவார் குடும்பத்தின் பாரம்பரிய தொகுதி. 1967 சரத்பவாரோ அல்லது அவர் நிறுத்துபவரையோதான் பாரமாதி மக்கள் வெற்றி பெற செய்து வந்துள்ளனர். சரத்பவார், அஜித் பவார், சுப்ரியா சுலே என தொடர்ச்சியாக பவார் குடும்பத்தினர் வெற்றி பெற்று வந்த இந்த தொகுதியில் திடீரென எதிர்த்தரப்பிலும் பவார் குடும்ப வேட்பாளர் நிற்பது தொகுதி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. அஜித் பவார் பாரமாதி பேரவை தொகுதியில் 6 முறை எம்எல்ஏ என்பதால் அவருக்கும் அங்கு செல்வாக்கு அதிகம். இந்த பின்னணியில்தான் பாரமாதி தேர்தல் முடிவுகள் சுவாரஸ்யம் மிகுந்த ஒன்றாக மாறியுள்ளது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.